Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான பிரெட் அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? அப்ப மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வாவில் அன்ஸ்வீட்டன்ட் கோவா வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலாம் இதுக்கு அப்படிங்கிறதையும் காட்ட போகிறேன். வாங்க அதை பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் 1 கப் வந்து காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் வந்து சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டோவை மீடியமுக்கு மாற்றிட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுடலாம், இல்லைன்னா சீக்கிரமே அடிப்பிடிச்சிடும். பாருங்கள் நம்மளோட கோவா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸை ஒன்று ஒன்றா சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 பிரெட் ஸ்லைஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அதில் ஓரத்தில் நல்லா கட் பண்ணிவிட்டு 4 பீஸாக கட் பண்ணி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இதை இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ண விட்டுடலாம். இப்போ நம்மளோட பிரெட் ஸ்லைஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற பிரெட் ஸ்லைஸையும் நல்லா இது மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் நான் காய்ச்சின பால் 1 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா பிரெட் ஸ்லைஸையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பிரெட் ஸ்லைஸ்லாம் நல்லா பால்குள்ளே நல்லா சேர்ந்து நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ வந்து ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம் கைவிடாமல். நல்லா அந்த பாலும் ப்ரெட்டும் நல்லா ஊறி ப்ரெட்டு நல்லா வெந்து வரணும், அந்த அளவுக்கு கலந்து விட்டுறலாம். பாருங்கள் ப்ரெட்டும் பாலும் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அன்ஸ்வீட்டன் கோவா வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி அன்ஸ்வீட்டன் கோவா வந்து நம்ம ஃபைனலாக சேர்க்கும் போது நம்மளோட பிரெட் அல்வா ரொம்பவே க்ரீமியாக கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும். இது கூட கொஞ்சமாக வறுத்த முந்திரியை சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிரெட் அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு புதுசுனா அப்போ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.